வேளச்சேரியில் இருக்கிற மண்டபம் விரைவாக அது சீர் செய்யப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வீடு சொல்லி இருக்கிறார்கள். தயாராக இருக்கிறோம். நீங்கள் எந்த வீடு வேண்டும் என்று எழுதி கொடுத்துவிட்டு அதற்கு எவ்வளவு விலை என்பதையும் உங்கள் கையிலே கொடுத்து விடுகிறோம். அதை செய்தால் வீட்டு வசதி வாரியத்திற்கு அது ஒரு பயனுடையதாக இருக்கும், எங்களுக்கும் பெருமையாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல அன்பிற்குரிய சகோதரர் ஹசன் மௌலானா அவர்கள் பேசுகிற பொழுது மிக முக்கியமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அது மிகவும் ஆலோசித்து மிக ஆழமாக சிந்தித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கை. எனவே அதை பற்றி இப்பொழுது சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை. அதை பின்னாலே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல வீடுகள் அதிக வாடகையிலே இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒப்பீடு செய்து பார்க்கிற பொழுது நிச்சயமாக தனியாரை விட நாம் குறைவாகத்தான் இருப்போம். எனவே இருந்தாலும் கூட அதை பற்றி ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேளச்சேரியில் இருக்கிற மண்டபம் விரைவாக அது சீர் செய்யப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வீடு சொல்லி இருக்கிறார்கள். தயாராக இருக்கிறோம். நீங்கள் எந்த வீடு வேண்டும் என்று எழுதி கொடுத்துவிட்டு அதற்கு எவ்வளவு விலை என்பதையும் உங்கள் கையிலே கொடுத்து விடுகிறோம். அதை செய்தால் வீட்டு வசதி வாரியத்திற்கு அது ஒரு பயனுடையதாக இருக்கும், எங்களுக்கும் பெருமையாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே அந்த கருத்தை சொன்னதற்காக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல செய்யாறிலே ஜோதி அவர்கள் இங்கே பேசுகிற பொழுது பழைய கட்டிடமாக இருக்கிற அந்த வீடுகளை இடித்து புதிதாக கட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை பற்றி ஆய்வு செய்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த மாண்பு உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் மாரிமுத்து அவர்கள் பல கருத்துக்களை இங்கே சொன்னார்கள். அவர்கள் கிரயப்பத்திரம் வருவதில் இருக்கிற பிரச்சனையை பற்றி சொன்னார்கள். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றி தனியாக ஒரு முறை ஆய்வு செய்து அதற்காக தனியாக முகாம்கள் நடத்தி கிரயப்பத்திரங்கள் உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய உரையிலே அதற்கான விளக்கம் நான் தருகிறேன். எனவே அதிலே பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எல்லா தரத்தை சார்ந்தவர்களுக்கும் வீடு கிடைக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அதில் ஏற்கனவே HIG, MIG, LIG இப்படி இருக்கிறது. எனவே அதில் இன்னும் மாற்றம் எப்படி வர வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அதை உங்களுடைய கருத்தாக சொன்னால் அதிலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல டாஸ்மாக் பணியாளருடைய சம்பளத்தை பற்றி சொன்னீர்கள். ஏற்கனவே அதை பற்றி பேசி அதிலே சில உயர்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இருந்த பல குறைபாடுகள் நீக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அவர் கரண்ட் பில் அவர்களே கட்டுகிற போல இருந்தது. அதையெல்லாம் இப்பொழுது தலைமையகத்தில் இருந்து கட்ட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து, அதே போல் வாடகை, எனவே பல குறைபாடுகள் நீக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த தொழிற்சங்கங்களோடு தொடர்ந்து பேசி அவைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதை உத்தரவாதமாக இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.